இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கோடா கைலாக் காருக்கு ஒரு ஹை அண்ட் ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அந்த ஆடியோ செட்டப் அவரோட கஸ்டமரோட ப்ரீவியஸ் காரை நாங்கள் பண்ணி கொடுத்துருந்த செட்டப் தான். அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்போது ஒரு ஸ்பீக்கர்ன்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நம்ம கார் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஸ்பீக் கண்டிப்பாக நம்ம கூட ட்ராவல் ஆகும். ஒரு பழைய காரில் இந்த ஒரு செட்டப் அப்படியே கைலாக் காரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் சஜஸ்ட் பண்ணோம். லாஸ்ட் டைம் இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைரஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டீமிங் டிவைஸ் அதில் இல்லை. ஸோ அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ண டிஎஸ்பியோட ஃபுல் பொட்டன்ஷியல் எதுவுமே நம்ம. ஸோ அதுக்கு பதில் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, காஸ்ட்டாக ஹெட் யூனிட் மட்டும் நம்ம போயிடலாம். அது வந்து ஒரு ஏகே சிப்செட் இருக்க ஒரு டிவைஸு. ஸோ அதில் நம்ம ஹைரஸ் சப்போர்ட் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம அதை பண்ணும்போது இன்னும் ஆடியோ என்ஹான்ஸ் ஆகும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஹவுஸ் ப்ரோ எடுத்து ப்ராப்பர் கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணி கஸ்டமர் டெலிவர் பண்ணோம். எப்பவும் போல் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்ட்ஸோட காம்பனன்ட் ஸ்பீக்கர், ரியர் கோஆக்சியல், ஆராவோட 8 சேனல் டிஎஸ்பி அண்ட் காஸ்டோட ஹெட் யூனிட், ஒரு சப்வூஃபர். இதை வச்சு கம்ப்ளீட் ஆக்டிவ் செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம்.